உச்சி மலைதனிலே ஒய்யாரமாயிருப்பவரே உச்சி மலைதனிலே ஒய்யாரமாயிருப்பவரே பச்சமால் வடிவழக ஐயப்பா பார்க்க நாங்க வாரோம் ஐயா ஐயப்பா உங்களை பார்க்க நாங்கள் வாரோம் ஐயா ஐயப்பா 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 மலை இருக்க அத்தனையும் தான் கடந்து எத்தனைய மலை இருக்க அத்தனையும் தான் இருந்து மலையத்திலே ஐயப்பா எங்களை நிக்க வச்சு சொக்க வைத்தாய் ஐயப்பா ஐயப்பா நிக்க வைத்து சொக்க வைத்தாய் ஐயப்பா கடவுளும் அறியும் சேர்ந்த கையிலே பிறந்தவனே கடவுளும் அறியும் சேர்ந்த கையிலே காந்தமல சோதியான ஐயப்பா கண்டு நாங்கள் பார்க்க வாரோம் ஐயப்பா கண்டு நாங்கள் பார்க்க வாரோம் ஐயப்பா ஐயப்பா வந்து நாங்கள் குருபரனே வெற்றி வேலா கொண்டால் வரனால் மால் மருவா சூரந்தலை அறுத்தோனே சுப்பிரமணியவேல் முருகா அமரர்களை காத்தோனே ஆருஷடவேல் முருகா காண குறவள்ளி மணவாளே கந்தபடி வேல் முருகா ஆள் மருகா வேல் முருகா ஆள் மருகா மாயனுட மருமகனே ஆதி மாயனுட மருமகனே ஐயா சின்ன தம்பி கதைகள் பாடே செந்தில் நாயகர் அருள் புரிவா பத்திர காளியம்மா பாலகைக்கு அருள் புரிவா பாடத்தி அம்பிகைய மாரியம்மாள் என்றாய மதளைக்கு அருள் புரிவா இந்த தட்டாங்குளம் தன்னாதிலே சான்றோர் சமுதாயத்தில் வந்த அமர்ந்த தெய்வம் ஐயா தர்க்கம் மாடன் தளவாய் மாடன் 1008 மாடனுக்கு ஐயா அதிகார கோட்டை மாடு அடியாளுக்கு அருள் புரிவாய் கசத்தில் மாண்ட தெய்வம் கசமாட சாமி ஐயா கசமாடு தீயருள் புரிவாய் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா கதை கருள வேணும் அம்மா அந்த பேச்சு பெற்ற திருமகனா பேரு பெற்ற மாயாண்டி புத்திரிக்கு அருள் புரிவாய் தொப்பையில் பிறந்த பிள்ளை சீதையாவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் வியாப்பலாங்குளம் மாதில முத்து வீரன் பெற்ற திருமகனா பூலுடையால் பெற்ற பிள்ளை புகழான சின்ன தம்பி புகழான சின்ன தம்பி புகழ்விக்கு அருள் புரிவாய்
நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழோ நாடு வடமழை பொழியும் நாடு பொழியோ நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு சாமி வேதோ நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு போக்கோ நாடு அதிலே இருவாச்சி மலரும் நாடு மலரு நாடு வருக்கை விலாமரங்கள் மரமோ வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு செழிக்கும் நாடு ஐயா சாரமழை பொழியும் நாடு பொழியோ நாடு சரமிளகு காய்க்கும் நாடு காய்க்கோ நாடு கோடமழை பொழியும் நாடு பொழியோ நாடு குறுமிளகு காய்க்கும் நாடு காய்க்கோ நாடு அங்க மாடு கட்டி போரடித்தான் போரடித்தா அதிலே மாளாது ஜன்னல் என்று சென்னல்லி ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதுதான் ஐயா திருநெல்வேலி ஜில்லாவா நான்கு நேரி தாலுகா அதற்கடுத்த வேப்பலாம் அந்த வேப்பலாங்குளமதில வேப்பலாங்குளமதில வீற்றிருந்தார் பகடை மக்கள் ஐயா வேப்பலாங்குளமதில வீற்றிருந்த பகடை மக்கள் அருந்திரியார் குலமாதற்கு அதிபதியா வாழ்ந்து வாரா முத்து வீர பகடை என்றும் மனைவி பூலுடையால் பின்ன வேளும் அந்த வேப்பலாங்குளம் மதியில குளம் பண்ண வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்ட வேணும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் முத்து வீர பகடையோடு மனைவி பூலுடையால் பெண்ண வேளும் பெண்ண எல்லைக்கு என்னை போல என்னை பிரியா பூவுண்டல்ல நாரும் பொருத்தமுடன் வாழ்ந்துவார் வீணையும் நாதம் போல விருப்பமோடு வாழ்ந்துவார் நகமோ நல்ல சதையும் போலே சதையும் போல அவர்கள் நலமுடனே வாழ்ந்து வாழ்ந்து வார சதையும் போலே பகடையோடு போலுடையால் பெண்ண வேளும் பெண்ண வாழ்ந்து வரும் நாளையில அந்த வேப்பலாங்குளம் மாதில குளம் அவர்கள் இரு பேர்களுக்கும் சொத்தால குறைவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை பாலால குறைவும் இல்லை பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை மண்ணால குறைவும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை பொருளால தாழ்வும் இல்லை என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய அவருக்கு யாரும் இல்லை
வேப்பலாங்குளமாதியில குளமாதில முத்து வீர பகடைக்குத்தான் பகடகிதான் பூலுடையால் பெண்கோடிக்கு பெண்கோடிக்கு ஒன்றாம் மேடை இரண்டாம் மேடை மூன்றாவது மேடையில முத்துப்பிற அடையாளம் நாலாவது மேடையில நல்ல அன்னப்பச்சி அடையாளம் ஐந்தாவது மேடையில அழகு குயிலனோட அடையாளம் ஆறாவது மேடையில ஆனையுட தலைய வைத்தார் ஏழாவது மேடையில அருந்திரியார் குலமை என்று அனைவர்களும் அறியணும் பகடையுட மக்கள் என்று பார்த்தவர்கள் அறியணும் அதனால ஏழாவது மேடையில எரும மாட்டு தலைய வைத்தார் எட்டாவது மேடையில முத்து வீர பகடை என்றும் பூலுடையால் இல்லம் என்றும் பூலுடையால் இல்லம் என்றும் புகழுடனே எழுதுவார்கள் பூலுடையால் வீடு என்று அங்க விவரமா எழுதுவாரா வேப்பலாங்குளத்திலே வீற்றிருந்து வருகின்றார்கள் தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா திருநெல்வேலி ஜில்லா நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி தாலுகாயில அதற்கடுத்த வேப்பலாங்குளத்திலே வீற்றிருந்தார்கள் பகடை மக்கள் வேப்பலாங்குளத்திலே ஆண்டு வந்தார்கள் 1000 விட்டு பகடைகள் அருந்தரியார் குலத்திற்கு அதிபதியாக வாழ்ந்து வருகின்றார் இவர்தான் முத்துவீர பகடை முத்துவீர பகடையும் மனைவி பூலுடையாள் பெண்ணானவா அந்த பூலுடையாள் பெண்கொடியாளும் மன்னவன் தேவி இருவேர்களும் வாழ்ந்து வரும் பொழுது ஆமா ஏகபோகமான வசதி வாய்ப்புகள் அந்த வேப்பலாங்குளத்துல மாட மாளிகை கூட கோபுரத்தோடு ஆமா ஒன்றாம் மேடை இரண்டாம் மேடை தன அடையாளங்களா சும்மா வைக்கணும்ல மூன்றாவது மேடையில முத்துப்பற தலையை வச்சு முத்துப்பெற அடையாளத்தை வைத்தார் நாம அந்த வீட்டுல அப்படியே ஒட்டி வரிசைக்கு வச்சிருக்காங்க நான்காவது மேடையிலே நல்ல அன்ன பச்சியின் அடையாளம் வைத்தார் அந்த அன்னப்பச்சி தலையை கொண்டாந்து ஒட்டி வச்சிருக்காங்க ஐந்தாவது மேடையில் அழகு குயில் தலையை வைத்தார் ஏ பாப்பா எப்படி அலங்காரமா வச்சிருக்காங்க ஆறாவது மேடையில் ஆனத்தலை ஒட்டி வைத்தார்கள் ஆனத்தலை அப்படியே 2 கொம்போ ஏழாவது மேடையில எரும மாட்டு தலை ஒட்டி வைத்தார் ஏமனா அவங்க குலதெய்வமே அருந்தரியார் குலம் என்று அனைவர்களுக்கு தெரியணும் இந்த பகடை குலம்னு பார்த்த மக்கள் பகடை குல மக்கள் என்று பார்த்தவர்கள் அறிய வேணும் என்று எருமத்தலையை ஒட்டி வைத்தார் ஆமா தலைவாசல முன்னால வச்சிருக்காரு முன்னால எட்டாவது மேடையிலே முத்துவீர பகடை பூலுடையாள் இல்லம் என்று பேர் எழுதினார்கள் வீட்டுல பேர் எழுதி தலைவாசல போட்டிருக்காங்க ஐயா இப்போ வீடு கட்டும் போது இன்னாருடைய இல்லம் அப்படின்னு எழுதி போடுறாங்கல்ல அவனை போட்டுக்கோங்களா ஆமா அப்படி எழுதினா தானே வீடு இன்னார் வீடுன்னு தெரியும் தெரியாதுல தெரியாது ஆமா அதனால இந்த முத்துவீர பகடையும் பூலுடையாளும் ஆமோ வேப்பலாங்குளமாதிர முத்துவீர பகடையைத்தான் பூலுடையாள் பெண்ணவளோ ஒரு நாள் தினமாதிலே ஆளனுடைய இடமதிலே ஆளனுடைய இடமதிலே அந்த பூலுடையாள் என்று சொல்வார் ராஜமன்னா யஜமானே ரஜகிளிய மன்னாதி மன்னவர் மகுடமுடி ராஜமன்னா இந்த வேப்பலாங்குளமதியில நாமல் 2 பேர்களுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு
மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய நம்மளுக்கு ஏந்தும் பிள்ளை கணவா ராஜ மன்னவா ஏ மன்னாதி மன்னா மகுட முடி ராஜா நாமளுக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்ன இந்த வேப்பலாங்குளத்திலே என் கணவா பிராணநாதா ஏ மன்னவா நாமளுக்கு ஏகபோகமான வசதி இருந்தாலும் காடுகாரையில் எந்த சொத்து இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம்னு சொல்லுவாங்க கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள் ஆமையா நாமளுக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்ன மன்னா ஏ மனவாளா கணவா ராஜ மன்னா ராஜ மன்னா என் கணவா ராஜ மன்னா ராஜ மன்னா யஜமானே ரஜகிளிய மன்னாதி மன்னவர் மன்னவர் மகுடமுடி ராஜ மன்னா ராஜ மன்னா மாமலிரு பேர்களுக்கும் பிள்ளையில்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் மதலையில்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரவே மாட்டார் வரவே மாட்டார் குழந்தை இல்லா வாசலுக்கு ஐயா வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டார் வரவே மாட்டார் குடும்பத்தார் வரவே மாட்டார் போடு 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 மலடி மாலடி என்று அம்மலடி என்றோ மக்களெல்லாம் பேசுவார்கள் பேசுதாரே இரிசி மாலடி என்று மலடி என்று எனத்தார்கள் பேசுவார்கள் பேசுதாரே எம் மலடி பட்டம் மாறுவதப்போ மக்களோடு சேர்வதப்போ ஐயா இரிசி பட்டம் மாறுவதப்போ தாரோடு சேர்வதப்போ இந்த வேப்பலாங்குளம் அதில நாமல் இரு பேர்களுக்கும் பிள்ளை இல்லா கவலை அது பெருங்கவலை அதிகமாச்சு மதலை இல்லா கவலை அது மனக்கவலை அதிகமாச்சு குழந்தை இல்லா கவலை அது குழந்தை இல்ல கவலை அது அவன் முத்து முத்தம் கண்ணீர முகங்களெல்லாம் வடிப்பாளாம் ஆறாக கண்ணீரைத்தான் அங்கும் எல்லாம் வடிப்பாளாம் பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கம் எல்லாம் வடிப்பாளாம் ஏங்குவாளாம் போலம்புவாளாம் ஏங்குவாளாம் அவ ஈசனு அழைத்தாள் பூலுடையாள் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா மகுடமுடி ராஜாதி ராஜ வேப்பலாங்குளத்திலே பிள்ளை இல்லைனா பெரியவர்கள் வரமாட்டார்கள். யார் வருவா?
மதலை இல்லையானா மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள். வரமாட்டாங்க வரமாட்டாங்க. குழந்தை இல்லையானா குடும்பத்தார்கள் வரமாட்டார் மன்னா. தானா மலடானே நாட்டில் வேறு மலடில்லையோ மன்னவா. என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னோ எஜமானே ரஜகிரி கையால வளர்த்ததோரு காராம்பசு மலடாச்சு ஈனாத கிடாரி ஒன்று எருமையுமே குப்பையில வேய்ந்து வரும் குப்பை கோழி காடு எல்லாம் கடுவாய் கூட வாசலில வைத்த மரம் வாழை மரம் பூக்கலை உச்சத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலைய கூட வைத்த தென்னம்பிள்ளை கொல கொலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பக்கம் வைத்த பாட கூட பிள்ளை இல்ல ஒத்தை நான் குறைத்திட்டேனா புறமர கலந்துட்டேனா பட்டர நல்லாதில தலையதில எண்ணெய் தேய்த்து தலைப்பின்னாக்கு மஞ்சளோடு அவ இடுப்பிலே குடம் எடுத்து ஏந்திளையாள் வாராளே ஏந்திளையாள் போலுடைய குளத்தாங்கர வார போது குளத்துக்குள்ளே 5-6 சிறுவர்கள் மாடு மேய்க்கும் பாலர்கள். அவங்க மத்தியான நேரத்துல மாடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு வடக்கிட்டு குளம் கிடக்கு பாருங்க. குளம் கிடக்கல இது மாதிரி இத மாதிரி குளத்துக்குள்ள தண்ணி பெரிய கிடக்கு மாடுகளை எல்லாம் அமர்த்தி விட்டு அது என்ன மாடு தெரியுமா? அதான் தண்ணிக்குள்ள நடு குளத்துக்குள்ளே படுத்துக்கூடும். பசு மாடு உள்ள போவாருங்க. அதான் தண்ணி போயிட்டு வரவே வராது. தண்ணியை கண்டா தலையை உள்ள வாட்டிக்கிடும். நீரான மாதிரியா வரவாரா மாடுகளை எல்லாம் அமர்த்தி விட்டு ஆமா சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். சரி அந்த வேளையிலே பூலுடையாள் சிறுவர்களை கண்டா. ஆமா சிறுவர்களை கண்ட போது நம்ம வீட்டுக்குள்ள வேசடையா இருக்குன்னு வீதிக்கு வந்தோம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை கூட வந்து ஆடின கதையா நம்மளுக்கு தான் குழந்தை இல்லைன்னு இங்க வந்து மனசை ஆத்திக்கிடலாம்னு பார்த்தோம். ஆமா ஆனா இங்க 5-6 சிறுவர்களை கண்டு நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா இது மாதிரி குழந்தைகளை குதியாட்டம் போடுமே இப்படி நின்று விளையாடுமே என்று மனசிலே எண்ணினா. கண்ணீர வடித்தா அந்த அம்மா ஆலமரத்து அடியில உட்கார்ந்தா கண்ணீர வடித்தா. முத்து முத்தா வடிக்காயா. அந்த வேளையிலே அங்க யார் வருகின்றார்கள்? யார் வாரா? காசியில இருந்து காசி வேதியரோ காசி யாத்திரையை முடித்து விட்டு காசி யாத்திரை முடிச்சு விட்டு காசிக்கு போறவங்க எல்லாம் தெக்க கன்னியாகுமரிக்கு போறது வழக்கம். வடக்க காசிக்கு போனா தெக்க கன்னியாகுமரி போய் கண்டிப்பா போனோம். அப்படி கன்னியாகுமரிக்கு வர வேணும் என்று ஒவ்வொரு இடமாகவே கடந்து அந்த காசி பாப்பானோ சிவ ஆலயங்களை எல்லாம் அடிபணிந்தார். ஆமா அப்படி முத்துவீர பகடே ஆமா மனைவி பூலுடையாள் கண்ணீரும் கவலையுமாகவே நின்ற போது முத்து முத்தா கண்ணீர காசி வேதியரோ கன்னியாகுமரி யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல பங்குனி சித்திர மாசம், நல்ல வெயில் காலம் பத்தியலா, பகல் வெயில் நேரம். விட்ட பாம்பு செத்து போவோம், வெயில் அடிக்கும்ல. பகல் வெயில் நேரத்துல காலெல்லாம் பொக்களித்து தக்காளி பழமா பழுத்திருக்கு. இப்ப கால் அப்படியே தக்காளியா பொத்து வடியுதுலா. வேதியரோ தான் உடுத்திருந்த காவி உடைய கிழித்து கந்த துணியை காலில் சுத்தி இருக்காரு. அப்பதானே அவர் எட்டி நடந்து வர முடியும். அப்படி காலிலே சுத்தும் பொழுது ஆமா
காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது காசியில விஸ்வநாதர், விசலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அவங்கள கைதொழுது வணங்கி, ஆமா, நெல்லையிலே நெல்லையப்பர் காந்திமதியை வணங்கி விட்டு தென்பொங்க அப்படியே நாங்குநேரி பாதை ஓடி, ஆமா, வள்ளியூர் மார்க்கமாக பனங்குடி பாதையாக வந்து கொண்டிருக்கிறார். அப்ப தெக்கலிக்கு வராரு. ஐயா, இந்த ஊர்ல என்னுடைய காலு ரெண்டும் தக்காளி பழமா பழுத்திருக்கு. நான் நடந்து எத்தனையோ நாள் கழிச்சு பகடையுடைய வீடு இருந்தா சொல்லுங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு வரார். அப்படி விசாரித்து வருகின்ற பொழுது, ஆமா, மக்கள் துப்பு சொல்வாங்கல்ல, இந்த ஊருக்கு போங்க, இந்த மக்கள் இருக்காங்க, இவங்களை போய் பாருங்க பாருங்கன்னு சொல்வார்கள் இல்லையா? ஆமா. அதனால காசி வேதியரோ வேப்பலாங்குளத்திலே முத்துவீர பகடை வீட்டை விசாரித்து அப்படியே நடந்து ஒத்தடித்தடமா வராரு. நாமல் காலுக்கு பாதரட்சை போடாம இனி போக முடியாது, இன்னும் கன்னியாகுமரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஐயர் வந்து நடந்து முடியாத தோட்டல என்ற அந்தன பாப்பான் அந்த வேப்பலாங்குளத்திலே தண்ணிக்குள்ளே குளித்து நீராடி கொண்டு வருகிறாரே. அந்த சிறுவர்களை அழைத்தார். அப்பா தம்பிகளா, எப்பா இங்க வாங்க, இதோ நான் உங்களுக்கு அச்சு முறுக்கு வச்சிருக்கேன், கடலை மிட்டாய் வச்சிருக்கேன், கடலை மிட்டாய், பொரிகடலை, வேர்க்கடலை வச்சிருக்கேன், பண்டம் பலகாரம் வச்சிருக்கேன்டா, இங்க வாங்கன்னு கையழைத்து கூப்பிட்டா. சிறுவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். சுவாமி, எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. அடியேன் காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு நான் யாத்திரைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்படி கன்னியாகுமரி யாத்திரைக்கு நான் போகும்போது, ஆமா, பங்குனி மாசம் பகல் வெயில் நேரம், ஆமா, வெயில் காலம், என் காலெல்லாம் தக்காளி பழமா பழுத்திருக்கு. என் காலை பாருங்க, பொத்து வடியுது. தக்காளி பழமா பழுத்திருக்கு, காலெல்லாம் பொத்துருக்கு, பொத்து வடிச்சுச்சா. அதனால கந்த துணியை என் காலில் நான் சுத்தி இருக்கேன். நல்லா கிழிச்சு சுத்திட்டு வரேன். பகடையுடைய வீடு இருந்தா சொல்லுங்க, நான் பாதரட்சை வாங்கணும் ஐயா. ஆமையா. அவர் சிறுவர்களுக்கு இந்த கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாம் கொடுத்தார். அது கையில கொடுத்து சிறுவர்கள் சொன்னார், ஐயா, அதோ பாருங்க அந்த குளத்துக்கரையில ஒரு அம்மா அந்த நிழல்ல உட்கார்ந்து இருக்காங்களே, அங்க ஆலமரத்தோட கரவோரமா நிழல்ல இருக்கா பாருங்க, அவங்கதான் முத்துவீர பகடை மனைவி பூலுடையாள். அவங்கதான் பகடை குலம். அவங்கள்ட்ட கேட்டியன்னா உங்களுக்கு தகுந்த பாதரட்சைய கொண்டு வருவாங்க. தச்சு கொண்டாந்து கொடுப்பா சாமி. அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று பார்த்தாரே வேதியரும் ஆலமரம் அடியாதிலே அமர்ந்த பெண்ணவளதான் அழைத்தார். கைதட்டி அழைப்பாரா, கைதட்டி அழைப்பாரா, காசி நல்ல வேதியாரோ. காசி நல்ல வேதியாரோ. அப்படி வேதியரும் வந்தல்லவோ, பூலுடையாள் இடம் மாதில அம்மா அம்மா பெண்மணியே, காசியில இருந்த அடியேன் கன்னியாகுமரிக்கு நான் யாத்திரைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் கால்நடையா நடந்து போறேம்மா. எனக்கு பங்குனி சித்திரை மாசம் பகல் வெயில் நேரம், விட்ட பாம்பு செத்து போகுது, காலெல்லாம் தக்காளி பழமா எனக்கு பழுத்திருக்கு, பொத்து 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 வடைஞ்சிருக்கு. அதனால எனக்கு 2 பாதரட்சை வேண்டும் என்றார் காசி வேதியர். ஆமா. அப்பந்தான் பார்த்தா பூலுடையாள், நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, நமக்கு இவரோ காசியில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த பாப்பா வேதியரே, இவருக்கு பாதரட்சை நாம் கொடுத்தோமானா அந்த புண்ணியத்துல, இந்த புண்ணியத்திலேயாவது நாமளுக்கு குழந்தை இருக்காதா அப்படித்தான் மனசுல நினைச்சு அழுவுதா என்று மனசுல எண்ணி, நைனா நீங்க இந்த ஆலமரம் நிழல்ல உட்கார்ந்துருங்க, இப்ப இருங்க ஐயா, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் போய் என் வீட்டுக்காரர் வீட்டுல இருப்பார், ஆமா ஆமா, உங்களுக்கு பாதரட்சையை உடனடியாக தச்சு கொண்டு வரேன். அழகா அழகெடுத்து தச்சு கொண்டு வரேன். அந்த போலுடைய சொன்ன போது பெண்ணவளும் அவசரமா ஓடி வாரா, ஓடி பூலுடைய பெண்ணவளோ
அவசரமா வந்தல்லவோ ஆளனோட இடம் அதில எங்க நவராஜ மன்னா மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா மகுடமுடி ராஜாதி ராஜ மன்னா. நம்ம ஊருக்கு காசியில இருந்து ஒரு வேதியர் வந்திருக்காரு. அந்தன பாப்பா வந்திருக்காரு ஐயா. அந்த அந்தன வேதியர் காலெல்லாம் கந்த துணியை கிழிச்சு கட்டியிருக்காரு. காலெல்லாம் தக்காளியா பொத்து வடிச்சிருக்கு, நான் பார்த்துட்டேன். வேதியர் காலெல்லாம் தக்காளி பழமா பழுத்திருக்கு. ஆமா, அவருக்கு பாதரட்சை கொடுக்கணும். 2 பாதரை தச்சு கொடுங்க ஐயா. பாதரட்சை தச்சு கொடுத்தா அதனுடைய புண்ணியத்தால் நம்மளுக்கு குழந்தை இருக்காதா, நமக்கு புத்திரவாக்கியம் இருக்காதா சாமி? அம்மா பூலுடையார் ஆளு எப்படி இருப்பாரு? காசியில இருந்து வேதியர் வந்திருக்காருன்னா பாதரட்சை தைக்கணும், அடையாளம் வேணும். நான் அவரை அடையாளம் பார்க்கல. ஆளு எப்படி இருப்பாரு? ஆளு வந்து ஒரு 6 அடி உயரத்துல இருப்பாரு. எத்தனை அடி உயரம்? 6 அடி உயரமா இருப்பாரு. 6 அடி உயரம். அகலம் எவ்வளவு இருப்பாரு? அவளை வந்து ஒரு 1.5 அடி அவளை இருப்பாரு. அவ்வளவுதான். அந்த கால அடையாளத்தை சொல்லியே பாதரட்சையாக செருப்பு தச்சிருவாங்க. அழகா கண்ணால பார்த்த கை. அந்த காலம் செருப்பு வேணும் அப்படின்னா பகடை குல மக்கள்கிட்ட சொல்லி தோல் செருப்பு தைக்க சொல்லுவாங்க. நல்ல தும்பு செருப்பு கெட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிலாளி மகன் தொழிலாளின்னு நிரூபிச்சிருவாங்க. தோல் செருப்பை தச்சு கொடுத்தாங்கன்னா கல்லானாலும் நொறுங்கும், முள்ளானாலும் ஒடியும். ஆமா, தோல் செருப்புனா என்ன ஆகும்? அந்த பீங்கானையும் 2ஆ முறிச்சிடும். இப்ப 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் தண்ணிய கண்டா தூக்கி தலைமையில வைக்க வேண்டியது. என்னடா புது செருப்பு? புது செருப்புன்னா என்ன செய்யணும்? தலையில வச்சுக்கணும், தண்ணியில முக்கிறவே கூடாது. இப்ப பூரம் ஒட்டு, அப்ப பூரம் கை தையல். அப்ப பகடையிட சொல்லிதான் செருப்பெல்லாம் தைக்கணும். சாமி அந்த காலம் சொடல மாட சாமி வேட்டைக்கு போனோம்னா தோல் செருப்பு போட்டு வேட்டைக்கு போகும். நீங்க சொரிமத்தையனார் வாசல்ல பாருங்க, முத்துப்பட்டை ஐயா வாசல்ல எவ்வளவு தோல் செருப்புங்க கட்டி போட்டிருக்காங்க தெரியுமா? நியமிதத்துக்கு சொன்னதுக்கு. ஏன் அந்த செருப்பை போய் பார்த்தோம்னா இப்ப நீ கொண்டு கட்டிட்டு வந்தேன்னு வைய, ஒரு வாரம் கழிச்சு போய் பாரு, ஆளு மிதிச்ச மாதிரி தேஞ்சிருக்குண்டா. அதான் தெய்வத்தினுடைய அணுக்கரகம். அதனால இந்த முத்துவீர பகடை நைனாவுடைய அடையாளத்தை கேட்டபோது அடியறுத்து சுவடு தைத்தார், அடியறுத்து சுவடு தைத்தார். அதுக்கு ஒரு முத்து வைத்து, ஒரு பவளம் வைத்து, முத்துவீர பகடையுமே வேதியர தேடியல்லோ காசி வேதியர வேகமா வேகமா வந்தல்லவோ காசி நல்ல வேதியர. ஐயா நைனா, உங்க காலுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் பாதரட்சை தச்சு கொண்டு வந்திருக்கேன். பாதரட்சைய காலில் போட்டு பாருங்க. முத்துவீர பகடை சொன்னாரு. காசி வேதியரோ முத்துவீர பகடை ஏன் அவர் புதுசு தச்சு கொண்டு வந்தாருன்னா, நம்ம வீட்டுல பழைய செருப்பு இருக்கு, ஆமா, அது தூசி கீசி அடைஞ்சிருக்கும் பத்தியாளா, எல்லாருடைய கைப்பட்டு பழைய இருக்கும்ல. அதனால இவரு பிராமணால் இல்லையா, ஆமா, புதுசா கொடுக்கணும். அதனால புதுசா தச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆமா, வேதியரோ காலில் செருப்பை போட்டு பார்க்காரு. ஐயா, காலுக்கும் செருப்புக்கும் கடுவளவு மிச்சம் இல்லை. தொழிலாளி மகன் தொழிலாளி, அதுக்குத்தான் சொன்னாங்க தொழிலாளி மகன் தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டார். இதே மாதிரியா இருக்கணும், தொழிலாளி மகனா தொழிலாளி மாதிரி இருக்கணும். தொழிலாளி மகன் தொழிலாளி, இது தெக்கடா வடக்கடா தெரிய மாட்டேங்குது. தொழிலாளி மகனா தொழிலாளினா கண்ணால பார்த்தா கையால செய்யணுமா தொழில், அதுக்கு தான் தொழிலாளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முத்துவீர பகடை ஆளே பார்க்காம
அடையாளத்தை பார்க்காம அடியறுத்து சுவடு தைச்சு அதுக்கு ஒரு முத்து வச்சு தன் செருப்பெல்லாம் தச்சிருக்காருன்னா அந்த செப்பு எப்படி இருக்கும்? பார்க்க பல பல பலன்னு அந்த முத்து வச்சு தச்ச போது வேதியர் காலில் போட்ட உடனே அவருக்கு சந்தோஷம். இப்ப காலுக்கும் இப்படி ஒரு கெட்டிக்காரரும் இருக்கத்தானே செய்தாரு. கெட்டிக்காரர் இருக்கத்தானே செய்தாரு. தொழிலுக்கு தகுந்த துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இந்த காசி வேதியரோ முத்துவீர பகடையை அழைத்தார். ஆமா எப்பா உன்னுடைய தொழிலுக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது, என்னால முடியாதுப்பா, அதனால என்னால முடிஞ்ச சம்மானம் என்ன வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். ஆமா முத்துவீர பகடையும் பூலுடையாலும் இதை வாங்காம கண்ணீரை வடிக்காங்க. ரெண்டு பேரும் கண்ணீரை மரத்து கடையில முத்து முத்தா வடிப்பா. நான் எதுவும் தவறா பேசிட்டேனா சுவாமி? நைனா பணங்குன்னா எதுவும் காணாதுன்னு அழுவுதியலா? சுவாமி நான் பணம் தானே கொடுத்தேன், ஏன் கண்ணீரை வடிக்கியேனா? அப்படின்னு பூலுடையாலும் நைனா ஒண்ணும் இல்ல. அம்மா அந்த பாத்தியலா அந்த 7 அடுக்கு மாளிகை என்னுடைய வீடுதான். இந்த வேப்பலாங்குளத்திலே வியாபாரி காடுகரை எனக்கு தான். இந்த வேப்பலாங்குளத்திலே பகடைகுட மக்களுக்கு தலைவனே நான் தான். ஆமா காடுகாரன் அஞ்ச புஞ்ச வயக்காடு விளங்காடு. ஆனாலும் எனக்கு ஏகபோகமான வசதி வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சுகத்து குறவில்லை சாமி. ஒரு குழந்தை இல்லை. ஐயா இருக்கிற சொத்தையே நான் யாருக்கு கொடுப்போம்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போதும் நீங்க கொடுக்கும் பணத்தை நான் எந்த பிள்ளைக்கு ஐயா வாங்கி கொண்டு கொடுக்க போறேன்? கண்ணீரை வடித்தா புள்ளையா. அப்பதான் காசி வேதியர் சொன்னாரு, இவ்வளவு அம்சமா இம்பிட்டு அழகான குணமா இருக்காங்க, இவங்க முகத்தை பார்த்தா பிள்ளை இல்லாதது மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு யாரு பிள்ளை இல்லைன்னு சொன்னா? அப்பா முத்துவீரா, ஏ பூலுடையாள் என்ன சாமி உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னா உங்களுக்கு? குழந்தை இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்லுதேன், ஜாதகம் இருந்தா கொண்டு வாங்க. சாதமுனா சாமி? அப்பந்தான் சொன்னார் பாருங்க இந்த முத்துவீர பகடை நைனா. நைனா சாமி சாதகமனால் என்னன்னே எனக்கு தெரியாது, இந்த பகடைகளுக்கு தெரியாது. எங்க அப்பா உயிர் பிரியும் போது எனக்கு ஒரு பண ஓலை ஏடு கொடுத்தாரு, அதுதான் ஜாதகம். ஓ அதான் ஜாதகமா? அந்த காலத்துல என்ன பண ஓலை ஏடு சாதகமா இருந்தாலும் பண ஓலை தான், பண ஓலை தான். படிக்கிற பாடமாக இருந்தாலும் பண ஓலை தான். ஆமா கல்யாண பத்திரிக்கை அடிச்சாலும் பண ஓலை தான். அது அறிக்கோலை எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆளுக்கு தபால் எழுதி விடணும் அப்படின்னா பண ஓலை தான். பழைய காலத்து படத்துல பாருங்க, ராஜாக்கள் இன்னொரு ராஜாவுக்கு ஓலை எழுதி கொடுப்பார், அதுக்கு பதிலா அறிக்கோலை எழுதி அனுப்புவாங்க, அறிக்கை ஓலை. ஆமா இப்பமெல்லாம் வந்திருக்க அச்சடிச்ச புஸ்தகம் காகிதம் பத்திரிக்கை அடிக்காங்க கல்யாணத்துக்கு. அப்பா அது கிடையாது. ஆமா அதனால எங்க அப்பா உயிர் பிரியும் போது எனக்கு ஒரு பண ஓலை ஏடு கொடுத்தாரு. ஒரு பண ஓலை சாதம் இருந்துச்சு. இந்த பண ஓலை ஏடு இருந்தா அதுவும் கொஞ்சம் 4 பக்கமும் கரையாம் பிடிச்சு போய் இருந்தது. ஆமா முனையில தூரெல்லாம் கரையாம் பிடிச்சு இருந்துச்சு. எடுத்துட்டு வருகிறேன் என்று முத்துவீர பகடை ஆமையா அரமனைக்கு ஓடி வந்து, அரமனைக்கு ஓடி வந்து ஆளனும் தேவையும் ஓடோடி வாராடு. சாதக எடதைத்தான் சாதக சந்தோஷமாக சாதக ஏடை சந்தோஷமாக கொண்டு வந்து வேதியர் கையிலே கொடுத்தார். ஆமா காசி வேதியரோ 2 பேர்களுடைய ஜாதக பலனை பார்த்தார். அந்த ஏட்டை விரிச்சு பார்த்தாரு. அப்பா முத்துவீரா, உனக்கு பிள்ளை இல்லைன்னு யாரு சொன்னா? யாரு சொன்னாங்க? உங்க 2 பேர்களுடைய கிரக பலனை நான் பார்த்தேன் ஐயா. ஆமா ஐயோ பிரசனம் போட்டு அதுல கட்டம் போட்டு ஆமா சோவி பரத்தி போட்டு பாக்குறாரு. அந்த ஐயர் போட்டு பார்த்தார்ல. ஐயா என்ன பிரசனம் பார்க்கும் போது உங்களுக்கு நிச்சயமா இறைவனுடைய அருளால குழந்தை இருக்கு. அவங்க தெய்வம் வந்து முன்னால நிக்கு. உங்களுக்கு ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்கு. ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்கா. ஆனா அதுலயும் ஒரு குறை இருக்கப்பா. அது என்ன சாமி இப்படி சொல்லுதியா? குறைகளை தீர்த்தீர்களானா உங்க 2 பேர்களுக்கும் நிச்சயமா குழந்தை உண்டு. அப்படி உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேப்போ? என்ன குறை இருக்கு சொல்லுங்க ஜாயினா. அம்மா பூலுடையாள் என்ன உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. உனக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. முத்துவீர பகடைக்கு சனி தோஷம் இருக்கு. இப்ப சனியும் செவ்வாயும் சேரக்கூடாதா?
சேர்ந்தா என்ன ஆகும்? அதனால இந்த செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை தீர்க்கணுமானா தீர்க்கணும்னு சொன்னா நீங்க எங்கும் போக வேண்டாம். உங்க குலதெய்வம் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, திருக்கரங்குடி. ஆமா, இந்த திருக்கரங்குடியிலே திருமலை நம்பியை சென்று நீங்கள் வணங்கி வாருங்கள். ஆமா, திருமலை நம்பி குறுங்குடி நாச்சியாலை கும்பிட்டு நீங்க வணங்கி வந்தா 21 மாதாந்தம் நீங்க நடக்கணும். முதல் மாதாந்தம் கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணு போல போனோம். அந்த மலைநம்பி கோயில போய் கும்பிட்டு அதே மாதிரி கடைசி மாதாந்தமும் நீங்க ஒண்ணு போல போகணும். ஆமா போறையா. அப்படி 21 மாதாந்தம் நடந்து வந்தீர்களானா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை இருக்கு. ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்கு. நான் போயிட்டு வரேன். நான் வரும்போது கன்னியாகுமரி சென்று யாத்திரையை முடித்து வந்தேன்னா இங்க வந்து உங்களுக்கு குழந்தைன்னு அதுக்குள்ளேயும் பிறந்துடுதுன்னா உங்க குழந்தை குட்டியெல்லாம் நான் பார்த்துட்டு போறேன் என்று காசி வேதியரோ புறப்பட்டார். அப்படியே ஆட்டும் என்று வீர பகடையுமே உளுடையால் பின்ன வேளும் மன்ன வேந்தேவியுமா மாளிகை வந்தார்கள். மாளிகை ஓடி வந்து வீர பகடையை தாம் பகடை உளுடையால் வரவழைத்தார். அவ கண்ணீர் அவடிப்பாளா கணவனான முத்து வீர அம்மா அம்மா போலுடையா இத்தனை நாளும் பிள்ளை இல்லைன்னு தானம்மா அழுது புலம்பின. இப்ப டைனா நம்மளுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? 2 குழந்தை பிறகு சொல்லிட்டாரா? அண்ணா எனக்கு முதல் இருந்த கவலையை விட இப்பதான் அதிகமா இருக்கு. யான் சாமி யான் சாமி, ஒரு நாளாவது நீங்க கல்லு கஞ்சா குடிக்காம இருக்க மாட்டீங்களே. பகட மக்கள் யாரு குடிக்காம இருப்பா? மாது மாமசம் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. உங்களால முடியாத. 21 மாதாந்தம்னா எத்தனை மாசம் ஆச்சுடா? எத்தனை எவ்வளவு வருஷம்? எப்பா 21 மாதம் எத்தனை நாள்? 30 மாதமா? யார் சொன்ன உனக்கு? ஏய்யா 21 மாதம்னு சொன்னா வருஷம் என்ன தெரியுமா? 1.25 வருஷம். அம்மா 21 மாதாந்தம்னா 1.25 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? அப்போ 9 மாசம்னா 3/4 வருஷம். கணக்கு தெரியாதா? அப்புறம் இன்னும் கணக்கு கரெக்டா சொன்னீங்க. ஆமா அது தெரியும். கணக்கு தெரியாம தான் கொடுத்ததை வேண்டி போறாரு. அவன் கணக்கு தெரியாம நித்தம் சண்டையா? கணக்கு தெரியாம தான் கொடுத்ததை வேண்டி போறாரு. அப்படியா? எல்கேஜில கொண்டு போய் சேர்க்கணும். அதான் தாளக்காரு கேட்டாரு, மொத்தமா வேண்டி போறீங்களா? எல்லாத்த விட அவருக்கு சம்பளம் குறையத்தானே குடிக்க. எல்லாருக்கும் 5000 குடிச்சா அவருக்கு 4000 தானே குடிக்கிய. ஆமா, நீங்களும் 5000 வேண்டி போறிய, அவரு 4000 தானே வேண்டி போறாரு. ஆமா, இந்த சிறப்பான வேளைகளே பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய கே ஆறுமுக நாடார் அவர்கள் அன்னார்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஏ பாப்பா அம்மாள் அவர்களுடைய அருந்தவை செல்வர்கள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் சார்பாக பேரனும் பேத்திமார்களுடைய சார்பாக ஆக மொத்தம் ஐயா கே ஆறுமுக நாடார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சின்னத்தம்பி கதைகளை பாடும் நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக நமக்கு பணம் கொடுத்து கே ஆறுமுக நாடார் ஏ பாப்பா அம்மாள் அவர்கள் அன்பு கரத்தாலும் மகன்கள் மருமகள்கள் மருமகன் மகள்கள் பேரன் பேத்தி சார்பாக நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணார்களுடைய குடும்பம் குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வமோசம் என்றைக்கும்
வச்ச செல்வத்தோடே வாழையடி சின்ன தம்பியுட அருளால உங்கள் குடும்பம் எல்லாம் செழித்து வாழணும். சின்ன தம்பி அருளால அப்படி பூலுடையால் 1.25 வருஷம் வரைக்கும் இங்க மது மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாதே, அதுக்குத்தான் நான் கவலைப்படுதேன்னா. அப்போ முத்துவீர பகடை வேணுமுன்னாத்தானே வேணும், எதுனாலும் வேண்டாம்னு வெறுத்துட்டா விட்டுடலாம். மருமவனே எந்த ஒன்றும் மனசு தான் காரணம் பார்த்துக்கோங்க. வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா தான் வேணும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் 2 மாதம் விரதமாக தானே இருக்கும். அதை மாதிரி நினச்சிக்க வேண்டியதானே. என்னத்த கட்டக்காரன் அவருக்கு பழைய காலம் கட்ட சொல்லுவார். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு ஒரு நாளைக்கு மட்டும் சொல்லுவாரு. மறுநாள் கழிஞ்ச உடனே என்ன இருக்கா கடைக்கு போமா, இன்னைக்கு தொட மாட்டாரு. ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். இன்னைக்கு தொடுவார். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வில் அடிக்கணும். வீட்டுக்கு போனா அலுப்பு இருக்காது, அலுப்பு இருக்காது, கிளப்பு இருக்காது. வீடு வெள்ளை அடிச்சுட்டா ஒன்றும் சாப்பிட மாட்டோம். நாளைக்கு பூரா நமக்கு செலவு அவ செலவு தான். அவோ யோகியனா ஆயிட்டவோ இருந்தானே எல்லாத்தையும் பேசுதாவோ. அப்போ நீங்க இந்த 4 நாளைக்கு கள்ளு கஞ்சா பகடை குளத்தை குடிக்காம இருக்க முடியுமா? ஏ பூலு உடையாள், நாமளுக்கு பிறக்கும் பிள்ளை மேல சத்தியமா கள்ளு கஞ்சா சாரையை குடிக்க மாட்டேன். 1.25 வருஷம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு முத்துவீரன் சொன்னாரு. எனக்கு குழந்தையும் தான் பெருசு. குழந்தை பெருசா குடி பெருசா? குழந்தைதான் பெருசுமா. ஆமா. அப்படியே தன் கணவன் சொன்னதை பார்த்து இந்த அம்மா சந்தோஷம் அடைந்தா. ஆமா. இருவேறும் வேதியர் சொன்னதை மாதிரி முதல் மாதம் தான் நம்ம ஒண்ணு போல போகணும். இங்க மலையில திருக்கணங்குடிக்கு நடந்து போனோம். அப்படியே குளமாலில முத்துவீர பகடையும் உடையால் பெண்ணாவளோ நாளான நாளையில நல்ல சனிக்கிழமை குளித்து நல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி நேற்று காப்பணிந்து ஆளனோந்து அவையமா அவர்கள் குலதெய்வத்தை மனதில் எண்ணி திருக்குறங்குடியதற்கு மலை நம்பி கோவிலுக்கு இருவேறும் ஆறார்கள். மலை நம்பி ஆலயத்திலே திருமலை நம்பியை வணங்கினார் முத்துவீர பகடை. ஐயா மலை நம்பி உன்னுடைய அனுக்கிரகத்தினால் எங்களுக்கு சனி தோஷம் செவ்வாய் தோஷம் தீர்ந்து எங்களுக்கு இறைவன் அருளால குழந்தை பாக்கியம் வேணும் ஐயா. அதுவும் எனக்கு தலைநாளையில தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா வேணும். அப்படி அந்த முத்துவர மலை நம்பியில திருக்கணங்குடியில வணங்குதாரு. ஆண் குழந்தை கிடைத்தா நான் தோல் வித்த காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சுருக்கு பையில வச்சு ஒரு சுருக்கு பைய நிறைய நான் வெள்ளிக்காசு அடிச்சு உமக்கு அபிஷேகம் பண்ணுவேன் ஐயா. அப்படி முத்துவர அந்த நம்பிட்ட நினைக்கிட்டாரு. பூலுடையால் குறுங்குடி நாச்சியால் மலை நம்பிய கும்பிட்ட அம்மா குறுங்குடி நாச்சியாளே உன்னை போல் எனக்கு ஒரு பெண் குழந்தை தலைப்பிள்ளை பொட்ட பிள்ளைனா அம்மா கை வேலையை மாத்தும். தலைநாளையில அதுக்காண்டி ஆம்பளை பிள்ளை வேண்டாம்னு சொல்லல.
ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்வாரு? பொட்ட பிள்ளை நம்ம வீட்டுல இல்லைன்னா அந்த ஆம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வார். பொட்ட பிள்ளை இருந்தா பொட்ட பிள்ளை தான் பார்க்கணுங்கிற உரிமை இருக்கு இல்லையா? 4 பேர் சொல்லுவாங்கல்ல, பொன்னாடி மவளை கட்டி கொடுத்தா மவளை வர சொல்லி பார்த்தானே அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அதனால 4 நாளைக்கு மண்டை அடிச்சு கிளப்படுத்தோம்னா பொட்ட பிள்ளைனா நம்மளை தொட்டு தூக்கி தண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மண்டை அடிச்சு கீழே படுத்தா ஆம்பளை பிள்ளை கடையில போய் ஒரு மாத்திரையோ ஒரு காப்பியோ வாங்கியாந்து கொடுத்துட்டு அம்மா முன்ன முழுங்கு தலைமாட்டில் மாத்திரை இருக்குன்னு போயிருவாரு. அதனால ஆம்பளை பிள்ளைய நம்ம தவறாகலாம் சொல்ல முடியாது. அது ஆம்பளை பிள்ளைனா அப்பா அம்மாவுக்கு பொட்ட பிள்ளை இல்லாத வீட்டுல தான், அதுவும் 100ல் 10 பேருக்கு தான் கிடைக்கும். அப்படி பிள்ளை எல்லாத்துக்கும் கிடைக்காது. 100ல் 1 ஆளுக்கு 1000ல் 10 பேருக்கு தான் தாய் தகப்பனுக்கு பணிவிடை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கிடைக்கும். ஆனா பொட்ட பிள்ளைக்கு நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவளுக்கு பார்க்க மனசு இல்லாட்டாலும் அக்கம் பக்கம் உள்ளவா சொல்லுவாங்க, உன்னை பெத்த தாய், அந்த பெத்த கடமைக்கு அந்த கடமைக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பொட்ட பிள்ளை வேணும்னு கேட்காங்க. அதனால இந்த காலத்துல எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி நம்ம இருக்கிறது எச்சரிக்கையா இருந்துக்கிடணும். அது உண்மைதானே? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொடுத்தாலும் தனக்குன்னு கொஞ்சம் தலைவாணிக்கு கீழே வச்சுக்கிடணும். தலைவாணிக்கு கீழே என்ன வச்சுக்கணும்? ரூபாயத்தான். தனக்குன்னு கொஞ்சம் தலைவாணிக்கு கீழே வச்சுக்கிடணும். எங்க ஆட்சி வருது இருந்தா சொல்லுவா, நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க மாட்டேன். என்னுடைய சிவம் பிரியாணி சொன்னா உயிர் போன் தண்டியும் யார்கிட்ட கை சொரிஞ்சுக்கிட்டு மனசு இருந்தா எனக்கு தாங்க. இல்லன்னா நான் வந்து சிரட்டையை ஏந்திக்கிட்டு வந்து நிக்க மாட்டேன். சிரட்டைனா என்னது? தேங்காய் சிரட்டையா? அந்த திரு ஓட அப்படி சொல்லுவாங்க. வேணும்னா கொண்டு வந்து தாங்க, வயசாளி சாப்பிடட்டும்னு. இல்ல என் தலைவானுக்கு கீழே 4 தூக்க மாத்திரை வச்சிருப்பேன். நான் என்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சுக்கிடுவேன். அப்படி எத்தனை கிளவி சொல்லியிருப்போம். நான் என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிடுவேன்பா. என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன். அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க, தனக்குன்னு தலைவானுக்கு கீழே பத்திரமா வச்சுக்கணும். ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ தேவைப்படாத ஒரு காப்பி வாங்கி குடிச்சுக்கிடுவா. அதுக்குதான் தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிடுவா. 10,000 வச்சுக்கிட்டோம்னா பக்கமார் கையில் அந்த நேரம் பைசா இல்லை அப்படின்னா என் தலைவாணிக்கு கீழே 100 ரூபா இருக்கு, எடுத்துட்டு போய் காப்பி வேண்டுவான்னு கொடுத்துக்கலாம். ஆமா, இந்த காலத்துல. அந்த காலம் அப்பா அம்மாவுக்கு பயந்து அப்படி பிள்ளைகள் பார்த்துச்சு. தாய் தகப்பங்க சொத்து உண்டாக்கினாலும் இல்லாட்டாலும் பெத்த கடமைன்னு பார்த்துச்சு. ஆமா, இப்ப என்ன சொல்லுவாங்க, அமாவாசை விரதம், தை மாசம் விரதம். அப்பா அம்மாவுக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு விரதம் இருந்தா சொத்து சவத்தை உண்டாக்கி. ஆமா, அந்த பாப்பா என் பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காமல, இவனுக்கு அமாவாசை விரதம் இருக்கணும். நான் குத்தாலத்தை போய் அமாவாசை போய் குளிக்க போறேன், எழுந்து இறக்க போறேன். எல்லாம் ஒரு வேசடையில சொல்லக்கூடியது தானே. நீ போனியா அன்னைக்கு? அது உலக இயற்கை தானே. எங்க அப்பா இருந்த குட்டிச்சரையும் வித்து தின்னுட்டு போயிட்டான். என்ன அமாவாசை விரதம் இருக்கு? அமாவாசை விரதம் இருக்கே மன தண்ணி வாங்கி அடிச்சிருவான். அதனால நம்மளுக்கு ஆணும் பெண்ணும் நிறந்து பிறக்கணும்னு நம்ம கேட்பது நம்மளுடைய கடமை. அந்த மலை நம்பியும் உருவடி நாச்சியாலையும் அப்பா அம்மா அந்திய காலத்திலே ஆம்பளை பிள்ளை இருந்தா கொல்லி வைக்கணும், பொட்டு பிள்ளை இருந்தா குடை உடைக்கணும். ஆமா, இல்லன்னு வைங்க அத்தை கொத்துக்கு ஆள் பிடிச்சத மாதிரி இருக்குமே. அப்பந்தான் 4 கிளவிய இருந்த அளவா. பாவிப்பைய கடவுள் ஒரு கொல்லி இல்லாம ஆகிட்டானே, பாவிப்பைய கடவுள் ஒரு பொண்ணுடி இல்லாம ஆகிட்டானே. 4 பேர் பேசுவா இல்லையா, கூடி இருந்து பேசுவா. அந்த இறக்கத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் பொட்ட பிள்ளை வேணும்னு கேட்கும். சில தாய்மார்கள் கண்ணீரை முத்து முத்தா வட்டிப்பா. ஆனா சில ஆம்பளை பிள்ளைகளை இதை தவறா நினைச்சுக்கிடுவாங்க. பொட்ட பிள்ளைய மட்டும் உத்து உத்து பார்க்கா. ஆமா, நம்மள பார்க்க மாட்டேக்கா. ஆமா, 2 சொல்லுவாங்க. 2 ஒரு கண்ணுல சந்தனமும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க எங்க அம்மா அப்படிம்பாங்க. ஆமா, அப்படி சொல்லுவாங்க. பொட்ட பிள்ளைய ஏன் பேணி வைக்கணும்னா ஊரா வீட்டுக்கு போனவா. ஆமா, நம்ம என்னத்தையும் பேசிட்டோம்னா அவ புருஷன் வீட்டுல விட்டா தானே வருவா. ஆமா, அதுக்கு தான் காக்கா பிடிக்க வேண்டிய இருக்கு. வேற எதுக்கு பிடிக்கணும்? வேற எதுக்கு? ஆமா, திரட்டி கொண்டு வந்து தந்துருவானா காக்கா பிடிக்கும். மலையை திரட்டி யாரு கொடுப்பா? கடமையை செய்யத்தான் காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதே போன்று இந்த பூலுடைய ஆளும் முத்துவீர பகடையும் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க, எனக்கு ஆணும் வேணும் பெண்ணு வேணும். ஆணுக்கு ஆணு வேணும், அடிக்கடிக்கு பெண்ணு வேணும். அம்மா குறுங்குடி நாச்சியா மலை நம்பி சாமி அருளால் எனக்கு பொட்ட பிள்ளை கிடைச்சதுன்னா ஆமா நான் நரம்பு வித்த காசெல்லாம் சேர்த்து தங்க காசு அடிச்சு என் வீட்டுக்கு பத்தியலா பொட்ட பிள்ளை. ஆமா, என் வீட்டுக்காருக்கு தெரியாம தங்கத்தால் காசு அடிச்சு நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன்.
அப்படின்னு பூலுடைய நடந்துக்கிட்டா அப்படி இருவேறும் மனதிலே வேண்டிக் கொண்டு ஆமா முத்துவீர பகடையோடு பகடையோடு பூலுடையால் பின்ன வேளும் ஆளனும் தேவியுமா அரண்மனைக்கு ஓடி வாரார் அரண்மனைக்கு வந்தல்லவோ அப்படியே இருவேர்களுமாக முதல் மாதாந்தம் இருவேரும் சேர்ந்து வந்தாங்க. அப்புறம் மாதம் ஒரு கடைசி சனிக்கிழமை முத்துவீர பகடை, மாதம் ஒரு கடைசி செவ்வாய்க்கிழமை பூலுடையா. அப்படி செவ்வாய் தோஷம் சனி தோஷமும் தீர்த்தார்கள். கடைசி மாதாந்தத்திலையும் இருவேர்களும் ஒன்றாக வருகிறார்கள். முத்துவீர பகடை சொன்னதை போல தோல் வித்த காசெல்லாம் சேர்த்து வெள்ளியால் காசடிச்சு ஒரு சுருக்கு பையில வச்சுக்கிட்டார். ஆமா பூலுடையால் நரம்பு வித்த காசெல்லாம் சேர்த்து ஒரு தங்க காசு அடித்து அந்த அம்மாளும் ஒரு சுருக்கு பையில, அவருக்கு தெரியாம இவ கொண்டு வாரா, இவருக்கு தெரியாம அவர் கொண்டு வாரா. ரெண்டு பேரும் சுருக்கு பையில வச்சுக்கிட்டாவோ. ஏன் ரெண்டு பேரும் நியமிதம் செஞ்சா வேண்டாம்னா சொல்ல போறாங்க, ஒரு பயன்தான். ஆமா நம்ம வீட்டுக்காரு இப்படி நேர்ந்துக்கிட்டாருன்னு இனிமே ஏசிடுவாளோ, அவரு தங்க காசு அடிச்சு கொடுக்கான்னு இன்னமும் சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தால் ஒருவருக்கொருவர் சொல்லாம வராங்க. இன்னும் ஒண்ணு, நம்ம சாமிகிட்ட நினைச்சோம்னா வேண்டுதலை இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் சொல்லணும், அப்படின்னா பலிக்காதான். அதனால இந்த பூலுடையாள் பெண்ணானவா தங்க காசு அடித்து அவளும் ஒரு சுருக்கு பையிலே போட்டுக்கொண்டு இருவேர்களும் திருக்கரங்குடிக்கு வருகின்றார்கள். மலை நம்பி கோயில்ல ஒருத்தங்க கால தேசுக்கு நிக்காங்க. யார் இந்த நியமிதத்தை முத போய் நிறசெலுத்த? அப்ப முத்துவீர பகடை அம்மா பூலுடையாள் எங்க பெரியப்பா அவன் வடக்கு வாசல் வழியா வாரமனா வந்துட்டானான்னு போய் பார்த்துட்டு வந்துருதானே என்று முத்துவீர பகடை படக்குன்னு வந்தாரு. கோவில் நம்பி அழைத்தார். அர்ச்சகரை கூப்பிட்டு, ஐயா ஓ நைனா, இதுல வெள்ளி காசு இருக்கு, தலை பிள்ளை எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு நீங்க அபிஷேகம் செய்து வேண்டிக்கோங்கன்னு கொடுத்தார். பூலுடையாள் கணவனுக்கு தெரியாம இந்த வாசல் வழியா வந்தா. பாருங்க, வீட்டுக்காருக்கு தெரியாம இதுல தங்க காசு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பொட்ட பிள்ளை வேணும்னு குறுங்குடி நாச்சியாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இருவேரும் நியமிதத்தை நிரசலித்தினார்கள். 21வது மாதாந்தத்துல அன்னைக்கு தங்குதாங்க. கோயில்ல இரவுல தங்கி தேரடி பக்கத்திலே தங்கினார்கள். அன்று இரவு மலை நம்பியும் குறுங்குடி நாச்சியாலும் இவங்க கனவுல உதயமாகி இவங்க ரெண்டு பேரும் 21 மாதாந்தம் நம்மள நம்பி இந்த நம்பிய கும்பிட வந்திருக்காங்க. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் தெய்வத்தை முத நம்பணும். நீ செய்வ, எனக்கு செஞ்சு கொடுப்ப அப்படின்னு நம்பணும். நம்மளால கைவிட மாட்டாரவியா தெய்வம். நம்ம குல தெய்வத்தை இங்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் போய் நம்ம கும்பிட்டுக்கிட்டு நின்னோம்னா அந்த சாமி வருத்தப்படும். நம்மளை நம்பாம தானே அந்த பக்கம் போயிருக்கான் அப்படின்னு வருத்தப்படும். அதனால நம்ம குல தெய்வத்தை நிச்சயமா நம்ம மறக்கப்படாது. குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்க கூடாது என்பார்கள், சொல்வார்களா. அன்று 21வது மாதாந்தத்தில் இருவேரும் தங்கினார்கள். மலை நம்பி குறுங்குடி நாச்சியால் இருவேர்களும் பேசுகிறார்கள். நம்மளுக்கு 21 மாதாந்தம் உண்ணாம உறங்காம நேமிதம் நிறம் செலுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் கேட்டு வாக்கப்படி ரெண்டு பேரும் வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குப்படி நம்மளும் இவங்களுக்கு குழந்தை கொடுக்கணும். சொன்ன வாக்கு தவறக்கூடாதா? முத்துவீர பகடையும் ஆண் குழந்தை வேணும்னு கேட்காரு. சரி, பூலுடையாளும் பெண் குழந்தை வேணும்னு கேட்கிறா. கேட்காங்களா என்று மலை நம்பியும் குறுங்குடி நாச்சியாலும் உதயமாகி கனவுல தீர்த்தமும் திருநீரும் கொடுத்தார்கள். ஒரு தீர்த்தமும் திருநீரை கையில கொடுத்து, அப்பா முத்துவீரா, பூலுடையா, அம்மா பூலுடையா, நீங்க கேட்டதைப்படி நான் உங்களுக்கு குழந்தை வரம் தருகிறேன். ஆணுக்கு ஆணும் தருகிறோம், அடுக்கலைக்கு பெண்ணும் தருகிறோம். ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமானா அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டாங்க. அது என்ன அமத்தன் என்றால் என்ன, சமத்தன் என்றால் என்ன? அமத்தன் என்றால் அழகு குறைந்து அறிவும் குறைந்து உழைச்சு சாப்பிட மாட்டாங்க, ஊரு வம்பு இழுப்பாங்க, ஊதாரித்தனமா அலைவாங்க, ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அப்படி ஒரு குழந்தை வேணுமா? சமத்த
அமத்தன் என்றால் அழகு நிறைந்தவன், அறிவிலே சிறந்தவன், அப்படி ஒரு குழந்தை வேணுமானா. அப்போ முத்துவீர பகடை நினைக்கிறார், அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல் என்பார்கள். ஆகையினால் சமத்தனே போதும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உலகம் போற்றும் அளவுக்கு வாழணும்னு நினைத்தார் முத்துவீர பகடை. அப்படியே தந்தேன் என்று மலை நம்பி குறுங்குடி நாச்சியால் வரமளித்தார்கள். பதறி முழித்து இருவேர்களும் கண்ட கனவை ஒருவருக்கொருவர் சொல்லி புறப்பட்டார் அரண்மனைக்கு. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்த அன்பு சீமான்கள், அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, முன்னாள் இளந்தாரி ஐயா எம் சுடலைக்கனி நாடார் அவர்கள். ஆமா, எம் சுடலை நாடார் சரி கனி அவர்கள் மகள் மருமகன் ஆமா பேச்சியம்மாள் அவர்களும் சரி, அருணாச்சலம் அவர்களும் ஆமா, மல்லிகா அவர்களும் சரி, ஹரிச்சந்திரன் அவர்களும் ஆமா, மகன் மற்றும் மருமகள். கொடுத்தது பொன்னடி மக்க மகளும் மருமகனும், ரெண்டாந்தரம் மகனும் மருமகளும். ஆண் வாரிசு வைத்திலிங்கம் அவர்களும் பிரியா அவர்களும் சரி, சுப்பிரமணியன் அவர்களும் ராஜகுமாரி அவர்களும் சரி, ஐயா எம் சுடலை நாடார் கனியம்மாள் அவர்களுடைய பேரன் பேத்தி சுரேஷ் அவர்கள், மேகலா அவர்கள், சரி, சங்கர நாராயணன் அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், இசக்கி முத்து அவர்கள், சரி, பவித்ரா அவர்கள், சேர்மன் அவர்கள், சுபா அவர்கள், மாரியப்பன் அவர்கள், தேன்மொழி அவர்கள், ஜோபி இன்பராஜ் அவர்கள், தெய்வக்கனி அவர்கள், வைகுண்டராஜா அவர்கள், பவானி அவர்கள், இசைக்கு ராஜா அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள், மாதேஸ்வரன் அவர்கள், சுமன் அவர்கள், ரமலிகா அவர்கள். சரி, அடுத்து பூட்டன் பூட்டி, பூட்டனும் பூட்டியும் சுபின் அவர்கள், ஆமா, அஸ்வின் அவர்கள், சரி, இசைக்கிராம் அவர்கள், ஆமா, தர்க்கலாதன் அவர்கள், ஆமா, வேணுகா அவர்கள், சரி, இவனிகா அவர்கள், ஆமா, மதுமித்ரா அவர்கள், சரி, இகாசினி அவர்கள், கவின் அவர்கள், ஆமா, ஜோனிகா அவர்கள். இப்ப எத்தனை பேரு? இவர்கள் அனைவர்கள் சார்பாகவும் சாப்பாடு 3 நாளைக்கு சாப்பாடுனா சும்மா சொல்லிட்டா போதுமா, நேற்று வில்லு முடிச்சு போனதுக்கு அப்புறமா அண்ணாச்சி நம்மளுக்காக எள்ளுப்பொடி ரொம்ப பக்குவமா இருந்துச்சு. அக்கா பக்குவமா எள்ளுப்பொடி அடிச்சுட்டு சிரிச்ச முகத்தோட நம்ம எப்ப என்ன கேட்டாலும் இருங்க, தங்கதுக்கு இடம் கொடுத்து நம்ம சொந்த வீடு நம்மளுக்கு வீட்டை கொடுத்துட்டு அவங்க அடுத்த வீட்டு ஆளு மாதிரி உள்ள நான் அதை எடுத்துக்கிட்டுதேன் இதை எடுத்துக்கிட்டுதேன். அதாவது தூங்கட்டும், நம்ம உசுப்ப கூடாது, நம்ம போனா சத்தம் கொடுத்தா முழிச்சிருவாங்க, அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வராது பத்தியலா. அப்படி பாசத்தோட அந்த அக்காலும் அப்படித்தான், அந்த அண்ணாச்சியும் அப்படித்தான். எப்ப போய் சாப்பாடு கேட்டாலும் கேட்ட நேரமெல்லாம் முகம் சுளிக்காம சடைக்காம விடியாக்காலம் மட்டன் ரெடி ஆயிடுது. என்னை சாப்பிட சொன்னாங்க, எனக்கு மட்டனும் பிடிக்காது அப்படின்னு. அப்பா உங்களுக்கு நான் தனியா சாம்பார் வச்சு தந்துடுறதம்க்கா அப்படின்னாங்க. நம்ம வீடு எனக்கு ஒரு ஊறுகாவும் ஒரு தயிரும் போதும்க்கா அப்படின்னு. ஆமா, எங்களுக்கு மனசு கேட்காது, உங்களுக்கு சாம்பார் வச்சிருந்தோம் இருக்காங்க. அப்படி பாசத்தோடு நாமளுக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்து வந்த குழந்தையை நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த சின்ன தம்பியினுடைய கதைகளை பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 500 ரூபாய் 500 லட்சம் 5 கோடியாக எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள், சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அப்படி பாசத்தோடு எனக்கு பணம் கொடுத்து பாராட்டிய சீமான்கள் சீமாட்டிகள் எல்லாம், அன்னார்களுடைய வழி வம்சங்கள் எல்லாம், ஐயா முன்னாள் இளந்தாரியாகிய சுடலை நாடார் கனியம்மாள் அன்னார்களுடைய குடும்பம் குலகோத்திரங்கள்
உத்தார் பெற்ற உறவினோடு மலை கொடுத்த இடம் எடுத்த இடம் பேரம் பேத்தி பூட்டன் பூட்டிகளோடு இன்னும் ஓட்டணும் ஓட்டியும் எடுக்கணும். நீடோடி நீடோடி கோட்டமான சின்னத்தின் பெருளையும் உலகத்திலேயே செல்வத்தின் பெரிய செல்வமே இந்த செல்வம் தானே. வேற நமக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். ஆமா, நம்ம கூட்டத்துக்குள்ள இது என் பேரன், இது என் பேத்தி, இது என் பூட்டன், இது என் பூட்டி, அதானே வேணும். இது என் மகா, என் மருமவன், என் மருமவன், என் மகா. எப்படி சொல்லதுக்கு நல்லா இருக்கு பத்தியா? கூட்டமும் ஆட்டமும் கூடி இருக்கணும் என்று சொல்லுவார்கள். இதுதான் ஒரு வாழை மரம் ஒன்று நட்டி வைத்தா வாழையை சுத்தி பக்கு வருது பாருங்க, அதான் வாழையடி வாழை. அதுதான் வாழையடி வாழை. ஆமா, அப்படி பாசத்தோடு நாமளுக்கு பணம் கொடுத்த ஆதரித்த அண்ணார்கள் குடும்பம் எல்லாம் வாழ வேணும், வளர வேணும் ஐயா, வளர வேணும், வளர வேணும், வம்சம் என்றென்று உயர வேணும், சாமி வளர வேணும். அவர்கள் சென்ற சென்ற இடங்களெல்லாம் செழித்து ஓங்கி வாழணும், ஆள் போலே இலைதழுத்து அருகுது போவார்கள் ஒன்றே மூங்கில் போலே மண்ண கட்டி அவர்கள் குடும்பம் எல்லாம் என்றும் முசியா வாழணும், மண்ண கட்டி போல் 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 போல். அப்படி முத்து வீர பகடையுமா உடையால் பெண்ண வேளும் அரண்மனைக்கு ஓடி வந்து ஆளனும் தேவையுமா சாந்தால் தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில குருத்து வளையலை விரித்தார். ஒரு நாயகரை பிடித்தாரே நிறநாளி நிறமரக்க தெச்சனை தேங்காய் பழம், தெச்சனை தேங்காய் பழம் தீபதூபம் ஏற்றுவாரா. பச்சரிசி அமுது பொங்கி ஒரு உருண்டை சாதத்தை காகத்துக்கு வைத்தார்கள். ஆமா, காக்காவுக்கு வச்சா அந்த சனி தோஷத்தெல்லாம் தீந்துருமா. மீதி உள்ள சாதங்களை பசுவின் கன்றுக்கு வைத்தார்கள். தன் பாவத்தெல்லாம் போக்கி கொண்டு அப்ப வந்து காக்காவுக்கு சாதம் வச்சாங்க. ஆமா, அந்த காலத்துல வச்சிருக்கா காக்காய் கொண்டு. இப்போ என்ன காக்காவுக்கு சாதம் வைக்கணும்னு நினைப்போம், ஆனா மறந்துடும். என்ன செய்ய முடியும்? இந்த உள்ளகாடு படுத்த பாடு அந்த பாட்டு படுத்துமலா, அதனால தன்னை மறந்துடுவா. காக்காவை பிடிச்சிருவாங்களா? என்னத்தை கொண்டு வைக்க பாடி சாப்பிடுங்கன்றவா. அந்த காலத்துல பசுவின் கன்றுக்கு சாதம் வைத்தார்கள். ஆமா, நம்ம வீட்டுல சாதம் எல்லாம் மிஞ்சி போச்சு அப்படின்னா சரி, சாதத்தை அந்த காலத்துல உள்ள தாய்மார்களை அழிக்க மாட்டாங்க. தொட்டில பசுமாடு கொண்டு சாதம் மிச்சம் வந்துடுது அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்தது போக மிஞ்சின சாதத்தை மிளகாத்த பொடி போட்டு உருட்டி வச்சிருவாங்க. அந்த வெயில காய வச்சு எண்ணெய் போட்டு பொரிச்சு, அதுவும் சாதம் வேஸ்டா சாப்பிட முடியாத அளவுல இருக்கு அப்படின்னா ஆமா மாட்டு தொட்டில கொண்டு போய் ஊத்திடுவாங்க. பத்தியடா, ஒரு கிளாஸ் தண்ணியா இருந்தாலும் அதை போய் மாட்டு தொட்டில கொண்டு ஊத்துவாங்க. அரிசி களைஞ்ச தண்ணியா இருந்தாலும் இது மாடு குடிக்கும் அப்படின்னு ஊத்திடுவாங்க. இப்ப அரிசியை களைஞ்சு சிங்குக்குள்ள ஊத்த வேண்டிய இருக்கு. சுடு தண்ணியும் பழைய சோறும் ஓடைக்கு போகுது. அப்ப பானையில தண்ணி ஊத்தி பக்குவமா ஓடை சாக்கடையில கொட்டினோம்னா இது என்னதான் அண்ணன் லட்சுமி அந்த அண்ணன் லட்சுமியவே கொட்டினத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமா, அப்ப அந்த காலத்துல பயங்காட்டி வச்சிருக்காங்க. பழைய அரிசி களைஞ்ச தண்ணியோ சுடு தண்ணியோ சோறையோ சாக்கடையில கொண்டு போய் கொட்டினா சாதம் ருசி இருக்காதான். நம்ம சோறு பொங்குத பானை சில வீட்டுல நீ தண்ணி மனம் இல்ல ஒரு மாதிரி ஊழவாட வீசுதுன்னு சொல்லுதோம் இல்லையா?
இதெல்லாம் இப்படி வேஸ்டா ஊத்தப்படாது. அதான் அந்த பசு மாடு குடிக்கட்டுமே. ஆமா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரிய மாட்டேங்கல. அதனாலதான் அப்படி செய்துவேன். என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல ஒரு கிளாஸ் அரிசியை போட்டாலும் அந்த சாதத்தை வீணாக்க மாட்டாங்க. அதை பொங்கி பக்குவமா பொங்கி வடிச்சு. இப்ப பழைய சோறா அத்தாடி சளி பிடிச்சுக்கிடும். சளியா பிடிக்கும் பழைய சோறை யாரு சாப்பிட? நம்ம ஆஸ்பத்திரியில அப்பெல்லாம் பழைய சோறை நல்லா புளிஞ்சு வச்சு புளித்துவையில அரைச்சு அம்மியில அதான் சேர்த்து பிணைஞ்சு போட்டு விரவி விழுக்கு விழுக்கு விழுக்குன்னு முழுங்கிட்டு கிளவி எஞ்சி வெளியே வந்துருவான். நாமெல்லாம் புளித்துவை அரைச்சு சோறு எப்படி சாப்பிடுக்குன்னு தெரியுமா? கிடைக்காது, சோறு கிடைக்காது. உண்டவங்க தான் உரம் சமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இப்ப இவங்கெல்லாம் இன்னைக்கு சுரண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா விடியாக்கால 2 இட்லி. நாமெல்லாம் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். மத்தியானம் ஒரு ஆப்ப சோறு, நைட்டுக்கு 2 தோசை. பிற எங்க இருக்கும்? 4 இட்லி. அப்பமெல்லாம் வில்லுக்காரங்க வில்லு அடிச்சுட்டு வீடு விடா நீ தண்ணி இருக்கான்னு கேட்டு போவாங்க. குடிச்சிருக்கோம் பழைய சோறு, நீ தண்ணி, பொடி உள்ளி சாப்பிட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு இருந்து என் மருமகன் சொல்வாரு, உங்களுக்கு கடவுள் கல்லால அடிச்சிருக்காரு, எங்களுக்கு பிள வேணுமலா அப்படிங்காரு. நம்ம வீட்டுல எல்லாம் சாம்பார் அப்பெல்லாம் வடை பாயாசமெல்லாம் கிடையாது. இங்க இருந்து போனா பழைய கத்தரி வத்தலும் பழைய சோறு தான். வயிறு கெத்து கெத்துன்னு அது சொல்லுவாங்கல்ல, நம்ம கொடுக்க குடிக்க நம்மளுக்கு என்ன பலம் இருக்க போகுது, நம்மளுடைய என்ன சித்து இருக்கு. அதனால இந்த பூலுடையால் மீதி இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்தா, தரையில படைச்சு பின்னால பெருங்கைய கட்டி மண்டி போட்டு வாயாலே அருந்துகின்றாள். தன் குலதெய்வம் மலை நம்பியும் குறுங்குடி நாச்சியாளா. அப்படி அருந்தின மகிமையினாலே மலை நம்பி குறுங்குடி நாச்சியாளுடைய கிருபையினால அன்ற மாதம் குளிமாறந்தா குளிமாறந்தா, அன்று மாதம் குளிமாறந்தா குளிமாறந்தே, அதுவே கூலி கர்ப்பமாகி கர்ப்பமாகி குளிமாறந்தா குளிமாறந்தா முற்று குளிமாறந்தா முருகாம இருப்பாளா நாயகி கர்ப்பமானா கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதம் 30 நாள், நாடறிய 40 நாள், 60 நாள் 2 மாதம், 90 நாள் 3 மாதம். 3வது மாதத்தில பூலுடையாளுக்கு முத்தாவே அத்திடுமா, பூலுடையால் பெண்ண வேணும், முகத்தில் காலை கொடுத்திடுமா. 4 மாதமாச்சு நாறு தங்கா தின்றிடுவா, நாயகரே தஞ்சம் என்பா. 5 நல்ல மாதமாச்சு அங்கமெல்லாம் தங்க நீரம், அறவயிறு பூரணமா. 6 நல்ல மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சம் என்பா. அடமாங்க திம்பாளா 7 நல்ல மாதமாச்சு இளவுடம்பு சூலாகி காய்கறியை நறுக்கி அவட கொடுங்க குழம்பு வச்சிருவா. 7 நல்ல மாதமாச்சு இளவுடம்பு சூலாகி இருத்தாருக்கு தெரியாம எரிச்சாம்பல் திம்பாளா. 8 நல்ல மாதமாச்சு கட்டம் மண்ண பெட்டி தும்பா. 9 மாதமாச்சு ஓல போல சுழலுவாளா. 10 மாதம் முற்றும் பெற்று போடு அந்த பைகிளியால் இருப்பா இருப்பா.
இருக்கும் பொழுது ஆமா நல்ல ஐப்பசி கார்த்திகை மாசம் அடமழை நேரம். அப்பிய காலத்துல மழை பிடிச்சி பெய்யத்தானே செய்யும். அடைச்சு வச்சு ஊத்துது. அடைச்சு வச்சு மழை பெய்யுது. பூலுடையாளுக்கு வயிறோ நோகுதன்பால் வானாலும் போகுதன்பால். எவனா 10 மாசம் தலைப்புல சொல்லியால இருக்கா. அப்ப அந்த காலத்திலே ஒரு கர்ப்பவதி பெண்ணு இருந்தான்னா ஆமா அந்தியும் சாந்திரமும் மறுத்து வச்சு பெண்ணானவள் வந்து அவளை கைப்பிடிச்சு பார்த்துட்டு போவாங்க. காலையில ஒரு முறை வருவா, சாயந்தரம் ஒரு தடவை வருவா. மறுத்து வச்சு பெண்ணுன்னா ஆமா ஆஸ்பத்திரி ஊசி மருந்தெல்லாம் அந்த காலம் ரொம்ப கிடையாது. அவளு கை மருந்தாள் ஐயா. அப்ப வந்து நோய் ரொம்ப இல்லை. இப்ப நோயும் விதவிதமா பேரே சொல்ல முடியாத அளவுக்கு நோய் வருது. அதனால இப்ப மருத்துவர்களும் அந்தந்த நோய்க்கு அந்தந்த மருத்துவர்கள் இப்போ நம்மளுக்காக மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக படிச்சுட்டு வராங்க. பார்த்துக்கோங்க. இப்ப படிச்சு உயிரை காப்பாத்திட்டு தான் செய்றாங்க. அவங்கள கடவுள் தான் நம்ம சொல்லணும். கடவுளும் அவங்களும் ஒண்ணுதான் ஐயா. ஆமா டாக்டர் ஐயாவும் ஒண்ணுதான், டாக்டர் அம்மாலும் ஒண்ணுதான், கடவுளும் ஒண்ணுதான். அவங்க தெய்வத்துக்கு சமம். ஆமா உயிர் தப்பிக்குமா தப்பிக்காதன்னு கரெக்டா சொல்லிருந்தாங்க பத்தியாளா. ஆமா அவங்க சொல்ல தவறாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த காலம் இப்படி ரொம்ப விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே சரி பேர்காலம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மருத்து வச்சு பெண் அப்படின்னா குடிமகள். குடிமவா அந்த குடிமகள் வந்து மருத்துவம் பார்த்ததுனால தான் அவளுக்கு மருத்துவர் அப்படின்னு மருத்துவச்சின்னு பேர் வந்துச்சு. வைத்தியம் பார்த்ததனால் வைத்தியர் என்று ஒரு பட்டம் அவர்களுக்கு உண்டு. ஆமா அப்பேற்பட்ட மருத்துவச்சியை அழைக்க வந்தார் முத்துவீர பகடை. அம்மா மருத்துவா என்னையா என்னைக்குமே வருவியே, இன்னைக்கு ஏன் நீ வரல? என் மனைவி ஒரு வடியா இருக்கா, வந்து பார்த்துட்டு வான்னா. அப்படி இல்ல முத்துவீரன் சொன்னார்லா. அப்ப பூலுடையாள் சொன்னா ஐயா 2 நாளா மழை பத்தியலா முட்டுக்கு கீழே எனக்கு கால் உழைச்ச வாதமா இருக்கு, நடக்க முடியல. மருத்து வச்சு சொல்லுகின்றால் அடுத்த தெருவுல யாரு இருந்தா கூட்டிக்கிட்டு போங்களே. ஏ மருத்துவா நீ தானே டெய்லி வந்து என் மனைவிய பாத்துக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கு இப்ப போய் நான் அடுத்த தெருவுல ஆள் கூப்பிட்டா வருவாளா? வரமாட்டாளா? அதனால ஒருவேளை துட்டுக்கு பணத்துக்கு எதுவும் அடி போடுதாளா என்று முத்துவீர பகடே மனசுல எண்ணினார். ஆமையா 1000 பொன் தாரே